பிகில், அட்லியின் பிகில் தீபாவளி வெளியீடு. விஜய் ரசிகர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடுறது இப்பவே தயாராகிட்டாங்க. விஜய், நயன்தாரா நடிக்க ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன், அட்லி டைரக்ஷன். பிகில் 200 கோடி ரூபாய் பிசினஸ், 250 கோடி ரூபாய் பிசினஸ், 300 கோடி ரூபாய் பிசினஸ் எல்லாம் சொல்றாங்க. ஒண்ணுமே புரியல. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அஜித்தா இருக்கட்டும், ரஜினிகாந்தா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், எல்லாம் 300 கோடி ரூபாய், 400 கோடி ரூபாய் எப்படியும் இந்த கலெக்ஷன் ஆகுங்கிற நம்பிக்கை ப்ரொடியூசருக்கு இருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, தியேட்டருக்காரங்களுக்கு இருக்கு. இது எப்படி சாத்தியப்படுது கேட்டா ஆர்டிஸ்ட் சம்பளங்கிறாங்க. விஜய்க்கு 50 கோடிங்கிறாங்க, அஜித்துக்கு 60 கோடி வாங்குறாங்க, ரஜினி சாருக்கு 80 கோடிங்கிறாங்க, 100 கோடி. ஒண்ணுமே புரியல. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தா, இவங்க எல்லாமே படத்தை தீபாவளி, பொங்கல் இது ரெண்டுமே டார்கெட் வச்சிருக்காங்க. இது ரெண்டையுமே ரிலீஸ் பண்றது. இந்த 2 நாள் ரிலீஸ் பண்ணா போதும். ஏன்னா தீபாவளிக்கு எல்லாரும் லீவு, ஒரு 3 நாள் கொண்டாடுவாங்க. பொங்கலுக்கு 5 நாள் லீவ் ஆகுது, 5 நாள் கொண்டாடுவாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி தீபாவளி செலவா இருக்கட்டும், சினிமாவுக்குன்னு ஒரு 500 ரூபாய் எடுத்து வச்சிடலாம். எப்படிமா நம்ம கறி சாப்பிடுறதுக்கு, தீபாவளி ட்ரெஸ், பட்டாசு வாங்குறதுக்கு செலவு பண்ற மாதிரி எடுத்து, அதே மாதிரி பொங்கலுக்கு கரும்பு வாங்குற செலவு மாதிரி சினிமா பார்க்கறதுக்கு ஒரு 500 ரூபாய் எடுத்து வச்சுறாங்க. உங்களுக்கு என்ன கணக்காயிருது? 10 லட்சம் பேர் ஒரு 500 ரூபாய் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அது 500 கோடி ரூபாய் ஆயிரும். இப்படிதான் கணக்கு. இதுதான் எப்படி கலெக்ஷன் ஆயிடுங்கிறதுனால தீபாவளி பொங்கலுக்கு தான் படமே ரிலீஸ். தீபாவளிக்கு தான் பிகில் ரிலீஸ், ரஜினி சார் படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ். அப்படியே அவங்க முடிவு பண்ணி தான் ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா எப்படியும் இந்த நாள்ல 2 தியேட்டர் ஒரு ஊருக்கு அப்படின்னு போட்டு கலெக்ஷன் போட்டு ஒரு 500 தியேட்டர், 1000 தியேட்டர்னு போட்டு கலெக்ஷன் எடுத்துருவோம். கலெக்ஷன் வந்துங்கிற நம்பிக்கையில தான் இந்த ப்ரொடியூசர் எல்லாம் இவ்வளவு செலவு பண்ணி 200 கோடி ரூபாய் செலவு பண்ணியே படம் எடுக்கிறாங்கிறதுதான் உண்மை. அட்லி சார் 3 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் ராஜா ராணி, அடுத்த படம் தெரி, அதுக்கு அடுத்த படம் மெர்சல். 3மே சூப்பர் ஹிட். ஆனா அவரை பத்தி என்னன்னா, கதையை பத்தி அவர் மேல ஒரு கான்ட்ரடிக்டர் இருந்துச்சு. என்னடா ராஜா ராணி அவர் மணிரத்னம் படம் மௌனரகத்தை காப்பி அடிச்சிட்டாரு, அடுத்தது தெரி சத்திரியனை காப்பி அடிச்சிட்டாரு, அதுக்கடுத்து மெர்சல் என்னடா அபூர்வ சோழன் நடிச்சாரு, 3 முகத்தை காப்பி அடிச்சாருன்னு எல்லாருமே சொல்லி அவர் மேல கோர்ட்டு, கேஸ், கவுன்சில் எல்லாமே போயிட்டாங்க. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, கதைங்கிறது என்ன? ஒரு நாட்டு அது என்ன, அது எப்படி வருது? பாக்குறதுனால, படிக்கிறதுனால, பேசுறதுனால, கேட்கறதுனால ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் கதை. அதை வச்சு அவர் எடுக்கிறாரு. சினிமாங்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷன். ராமநாதன் சாரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் படம் 100 படத்துக்கு மேல எல்லா பழைய படத்தை அப்படியே விட்டாதான் பண்ணியிருப்பாரு. மணிரத்னம் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க அவர் என்ன பண்ணுவாரு, ராமாயணம், மகாபாரதம் தான் கதை. எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி ராமநாத் சார் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இங்கிலீஷ் படத்தை அப்படியே விட்டா பண்ணுவாரு. இதுல என்ன இருக்கு? இதுல காப்பியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பிகில் எந்த கதையை அவர் காப்பி அடிச்சுப்பாரோ எல்லாருக்கும் டவுட். ஒருவேளை குடியிருந்த கோயில இல்ல நினைத்து எப்படி போவேனா, ஏன்னா விஜய் சார் டபுள் ஆக்ட். சரி, டபுள் ஆக்ட் அடிச்ச படங்கள்ல ஏதாவது ஒண்ணு உல்டா பண்ணிட்டாரியா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணும் தப்பே கிடையாது. உல்டா பண்ணா என்ன? சினிமாங்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் சார். வெறும் பேப்பர் தான், ஒயிட் பேப்பர் என்ன வருதோ ஒவ்வொருத்தங்களும் சில மைண்ட் வரும். சிலர் இங்கிலீஷ் படத்தை காப்பி அடிப்பாங்க, அது இன்ஸ்பிரேஷன் வரும். இப்ப சிறுவேசா அதுக்கு படம் எடுத்தாரு, நெஞ்சில் ஒரு ஆலயம் படம், சூப்பர் ஹிட். அது என்னடான்னு பார்த்தாங்கன்னா ஒரு பழைய இங்கிலீஷ் படம். அது இங்கிலீஷ் படத்தை ஒரு ஜெயிலுக்குள்ளே நடக்கிற ஒரு கதையை தான் எடுத்தாரு. அப்படி உல்டா பண்ணாரு, ஒரு சேஞ்ச் பண்ணாரு, கலர் பண்ணாரு. அது அவங்க பேட்டர்ன் அது திணிக்கும் போது இந்த படம் வெற்றி அடைஞ்சிடும். அதே மாதிரிதான் எல்லாருமே. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். விசு சார் ஒரு கதையில் இருந்தாரு, அதை KS கோபால் சார் டைரக்ஷன் பண்ணாரு. சுஜாதா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துக்கு பேர் உறவுக்கு கை கொடுப்போம். அந்த படம் எடுத்தாரு. படம் சூப்பர் டப்பா. ஒரு 10 வருஷம் கழிச்சு அதே விசு சார் அதே கதையை லட்சுமி அம்மாவை வச்சு சம்சாரம் அது மின்சாரம்னு ஏவிஎம் தயாரிப்புல தயாரிச்சாங்க. இந்த படம் சூப்பர் ஹிட். இல்ல என்ன தெரியுது, ஒரு கதை ஓடுது ஓடலைங்கிறதுலாம் இல்ல, அவங்க நேரம் காலம் எல்லாமே வருது. அதுதான் உண்மை. அட்லீஸ்ட் சார் என்ன பழைய படத்தை பண்ணியிருந்தாலும் சரி, எந்த கதையை உல்டா பண்ணியிருந்தாலும் சரி, இந்த படம் நிச்சயமா அவருக்கு ஒரு வெற்றி படம் தான். தீபாவளி அவருக்கு கொண்டாட்டம் தான். உங்களை நான் அடுத்த ப்ரோகிராம்ல சந்திக்கிறேன்.